என்னப்பா பாக்குறீங்க? 2 லட்சம் ரூபாய் பணம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிலத்தை மீட்க 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன், இல்லைன்னு சொன்னாரு. ஆனா இப்ப பீரோவுக்குள்ள இந்த 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை யார்கிட்டயோ விலை பேசியிருக்காரு. நாளை காலையில உன்னை எங்கேயோ கூட்டிட்டு வரதா சொல்லி போன்ல சொன்னாரு. துவாரகேஷ் தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னதா சொல்லி ஏமாத்தி உன்னை கூட்டிட்டு போறாரு. அண்ணி, என்னால் இதெல்லாம் நம்ப முடியல அண்ணி. அண்ணன் அப்படிலாம் செய்ய மாட்டாரு. நீங்க அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அண்ணன் ரொம்ப நல்லவர் அண்ணி. அவர் பொண்டாட்டிப்பானா? ஏன் கணக்கு தப்புமா? அவர் நல்லவராதான் இருந்தாரு. முதல்ல உங்க கம்பெனியில வந்து ஜாயின் பண்ணி யூனியன் லீடரா ஆனாரு. முதலாளிங்க கிட்ட சோரம் போயிட்டாரு. சிச்சி, அப்படிலாம் இருக்காது அண்ணி. உங்களுக்கு தான் ஏதோ சரியா தெரியல அண்ணி. நான் சொல்றத நம்புப்பா. யூனியன் லீடரா இருந்து அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு எனக்கு தான் தெரியும். வட்டிக்கெல்லாம் பணம் கொடுக்கறாரு, அதுவும் எனக்கு தெரியாம கொடுக்கறாரு. நான் நம்பல அண்ணி. ஒரு நிமிஷம் இருங்க, அவர் யாருன்னு நான் காட்டுறேன். ஸ்பீக்கரை போடுறேன், கேளுங்க. இந்த நேரத்துல இவ எதுக்கு ஃபோன் பண்றா? ஏதாவது பிரச்சனையா? ஹலோ, என்னம்மா இதுலே? நீங்க போன உடனே போன் பண்றேன்னு சொன்னீங்க. ஸ்னேகா வேற கேட்டுக்கிட்டே இருக்கா, தூங்க விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ, துவாரகேஷ் இங்க ஃபேக்டரிக்குள்ள தான் இருக்கான். இங்க பாருமா, அவன்கிட்ட திடீர்னுலாம் பேச முடியாது. அவன் ரொம்ப பிஸியா இருக்கான். இங்க ஏதோ மிஷின் ப்ராப்ளம், அதை சரி பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும். அவன் அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்ப டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். இல்லங்க, ஸ்னேகா பாவம் சின்ன பொண்ணு, துவாரகேஷ் கிட்ட பேச துடிக்கிறாங்க. அந்த கழுதை ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கும். நீ ஏதாவது பேசி சமாளி. அப்ப துவாரகேஷ் ஃபேக்டரியில தான் இருக்கானாங்க? ஆமா. நீங்க அவரை பாத்தீங்கல்ல? பார்த்தேன், பேசினேன். துவாரகேஷ் வீட்டு சைடுல எந்த பிரச்சனையும் இல்ல. துவாரகேஷ் நாளை காலையில ஸ்னேகாவை ஸ்ரீபெரும்புதூர் கூட்டற சொல்லிருக்கான். நாளையோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும், சரியா? நீ ஏதாவது சொல்லி அவளை சமாளிச்சு வை. நான் நாளை காலையில வந்து பேசுறேன். கேட்டீங்கல்ல, இப்ப தெரியுது அவரை பத்தி. அண்ணனை எவ்வளோ நம்பின அண்ணி. இப்படி துரோகம் பண்ணிட்டாரே. என்கிட்ட அன்பா கரிசனையா பேசுவாரு, நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவார் அண்ணி. ரொம்ப நம்பின அண்ணி. தம்பி, அவர் நல்லவரா தான் இருந்தாரு. உங்க முதலாளி காசு பணம் காட்டி அவர் மனச மாத்திட்டாங்க. இப்ப வேஷம் போட ஆரம்பிச்சிட்டாரு. பணத்தாசை பிடிச்சு அலையிறாரு. ஒரு மனுஷன் கெட்டு போறதுக்கு பணத்தையும் பதவியும் 10 நாள் அவன் பக்கத்துல வச்சா போதும். நல்லவனா இருக்கிறவன் கூட நாரி மாறி நாத்த முடிச்சு போயிடுவான். இதான்ப்பா உலகம். நீங்க சொல்றது உண்மைதாம்மா. ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்துல நாங்க இப்ப உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். டிகே, இனிமே நம்ம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம், வாங்க போலாம். இரு ஸ்னேகா, நம்ம வெளியே எங்கேயும் போக முடியாது. ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் இந்த ரவுடிங்க. இங்க மட்டும் என்ன வாழுது? எதிரியை கூட சமாளிச்சிடலாம், ஆனா துரோகியை சமாளிக்கவே முடியாது. இல்ல டிகே, நம்ம முதல்ல இங்க இருந்து வெளியில போயிடுவோம். நம்ம காதலுக்காக நம்ம போராடிதான் ஆகணும். நம்ம இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையே ஒளிஞ்சு போயிடும். நம்மளால ஜெயிக்க முடியும். வாங்க நம்ம கிளம்பலாம். ஸ்னேகா, நான் ஒண்ணு சொல்றேன், தயவு செஞ்சு 2 பேரும் கேக்குறீங்களா? சொல்லுங்க அண்ணி, நாங்க கண்டிப்பா கேட்கிறோம். இப்போதைக்கு நீங்க தான் எங்களுக்கு கடவுள். அப்படியெல்லாம் சொல்லாத தம்பி. நானும் அதை கடந்து வந்தவதான். அந்த வலி என்னன்னு எனக்கும் தெரியும். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. தாம்பரம் பக்கத்துல சேலையூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மன் கோயில் இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அந்த ஐயர் கூட எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் போன் பண்ணி சொல்றேன், நேரா அங்க போயிடுங்க. சாமி சன்னதியில வச்சு ஸ்னேகா கழுத்துல தாலிய கட்டிடு. சரி அண்ணி. நான் ஐயருக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். நாளை காலையில 8 மணிக்கு நீ ஸ்னேகா கழுத்துல தாலிய கட்டிடு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ தாலிய கட்டிட்ட அப்புறம் உங்க 2 பேரும் யாராலையும் ஒண்ணு செய்ய முடியாது. நீங்க சொல்றது சரி அண்ணி. ஆனா நான் இப்படி இவளும் திடீர்னு நாளை காலையில கல்யாணம்னா. நீ எதுவும் பேச வேண்டாம், என் கூட வா.
இத கட்டிக்கோ. குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்காக நானும் அவரும் இத முந்தா நாள் தான் வாங்கிட்டு வந்தோம். அண்ணி என்ன நீ இதெல்லாம்? எதுவும் பேசாத தம்பி, என்ன அண்ணின்னு கூப்பிடுறல்ல. என் புருஷ பண்ண துரோகத்துக்கு இதான் பிராயஷ்சித்தம். அண்ணி இந்தாங்க. குலதெய்வம் கோயில்ல புது தாலி மாத்திக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். என் புருஷனுக்கு இந்த பழைய தாலியே போதும். இத வச்சுக்கோ. இத நான் கொடுக்கல, தெய்வம் கொடுத்தது. உங்க புருஷன் கெட்டவரா இருக்காருன்னு நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல நீங்க இவ்ளோ நல்லவங்களா இருக்கீங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா? வாழ்க்கையில ரெண்டுமே ஒண்ணுதான். நல்லது நடக்கும்போது அதை கெடுக்கிறதுக்காக கெட்டது ஏதாவது காத்துட்டு இருக்கும். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். கெட்டது நடக்கும்போது அதை தடுத்து காப்பாத்துறதுக்கு நல்லது எப்போ காத்துக்கிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கையே வாழ்க்கையா இருக்கட்டும். இந்த பாடத்தை இன்னைக்கு நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். இந்தப்பா, இந்த தாலி எடுத்துக்கோப்பா. இந்த செயின் உங்க கல்யாணத்துக்கு என்னுடைய சின்ன கிஃப்ட். இந்தா, இத ஸ்னேகா கழுத்துல போடு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்க 2 பேரும் பிரியாம இருக்கணும். அது போதும் எனக்கு. அம்மா, கடவுளுக்கு இன்னும் மனுஷங்க மேல நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களை மாதிரி மனுஷங்களை பார்க்கும் போதுதான் மனுஷங்க மேல நம்பிக்கையே வருது. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. எங்களுக்கு நீங்க இப்ப செஞ்ச உதவிக்கு நான் எப்ப கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் செய்வேன். என் மனசு நிறைஞ்சிருக்குமா. பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதம்மா. நீங்க பெருசா வாழ்ந்து காட்டுங்க, அதுவே எனக்கு போதும். தம்பி, பாத்ரூம்ல ஹீட்டர் போட்டு குளிச்சிருங்க. நான் கால் டாக்ஸிக்கு புக் பண்ணிடுறேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அண்ணனை எப்படி நீ சமாளிக்க போறீங்க? ஒரு பொண்டாட்டி நினைச்சா எப்படிப்பட்ட புருஷனை சமாளிக்க 1000 வழிகள் இருக்கு. கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன் அவரை. சரி அண்ணி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். இந்தா. ஸ்னேகா, இருமா, தம்பிக்கு காஃபி போட்டு கொண்டார. சாமி, நமஸ்காரம். வாங்கோ. மைதிலி ஃபோன் பண்ணா. அவ சொன்ன ஜோடி நீங்க தானே? ஆமா சாமி. நேக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே? அதெல்லாம் ஒன்றும் வராது சாமி. சரி, நான் தாலி கட்டிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்க போறேன். பிரச்சனை எதுவும் வராது. எல்லாம் அம்பாள் பார்த்துப்பா. தாலியை கொடுங்கோ. இந்தாங்க சாமி. மாலையை கையில் வாங்கிக்கோங்க. நான் வாங்கிக்கிறேன். कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुःखी प्रचोदयात् दुर्गा परमेश्वरीभ्याय नमः महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् महालक्ष्मीदेवताभ्यो नमः ओम वाग्देवी च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो वाणी प्रचोदयात् वाणी सरस्वतीदेवताभ्यो नमो नमः ओम हिरण्यवर्णामणिं सौवर्णरजतध्वजां निर्मलीं जातवे सोमावः तामावगचारवे रोडक्षेमणपदामनीं यस्यां विरण्यं विन्दे युकामस्वं पुराणं
ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே லக்ஷ்மீதேவதாப்யோ நமः. நேரம் நன்னா இருக்கு, அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கு, சுபிட்சமா இருப்பேல். மாலையை மாத்திக்கோ அம்மா, இப்படி வந்துருங்கோ. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கோங்க. இந்தாங்கோ திருமாங்கல்ய தாரணம் பண்ணுங்கோ. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே. என்னாச்சு? இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன சொல்ற? எங்களை மன்னிச்சிருங்க. ஸ்னேகா, நீ தட்சிணை கொடுத்துரு. தோந்தர சுவாமி. என்னாச்சு? இவ்வளவு ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இங்க வந்து கல்யாணம் வானாங்கிற? உங்க அப்பா அம்மாவோட சம்மதம் இல்லாம, ராஜியோட சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஸ்னேகா, நேத்து ராத்திரியில பேசாம இருந்துட்டு இப்ப என்ன திடீர்னு? நேத்து ராத்திரி நான் அந்த தாலியை பார்த்ததுல இருந்து இதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருந்தேன். எந்த நிமிஷம் நம்ம வீட்டை விட்டு ஓடி வந்தோமோ அப்பத்துல இருந்து என் மனசுல புயல் அடிச்சுட்டு தான் இருக்கு. இப்ப அந்த பிரச்சனை எதுக்கு? பேசியே ஆகணும் டிகே. ஊரார் அறிய வீட்டுல இருக்கிற எல்லாரோட சம்மதத்தோட நீ என் கழுத்துல தாலியை கட்டி நான் வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்ன நடந்தது? உங்க அப்பா அம்மாவோட சம்மதம் இல்லாம என் வீட்டுல பிரச்சனை வந்து நான் ஒரு அகதி மாதிரி உன் வீட்டுல ஓடி ஒளிய வேண்டியதா போயிடுச்சு. இல்ல நம்ம சூழ்நிலை அப்படி ஸ்னேகா. யோசிச்சு பாரு, உன்னோட அப்பா அம்மா நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொன்னப்போ ஒரு ஒரு செல்ஃபிஷ் மாதிரி நானும் சரி ஓகே அவங்களை அமுச்சு விட்டுட்டு எனக்கு அந்த வீட்டுல இருக்க தெரியாதா? ஆனா நான் அப்படி பண்ணல. இல்ல ஸ்னேகா, ஒரு தாலி கட்டாதனால தான் நம்ம அவங்க முன்னால எந்த உரிமையும் இல்லாம தலை குனிஞ்சு நின்னோம். இப்ப நான் தாலி கட்டி உரிமையோட உன்னை கூட்டிட்டு போறேன். அதை நீ ஏன் தடுக்கிற? நீ என் கழுத்துல தாலியை கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலும் அவங்க வெளிநடப்பு செய்யதான் போறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கூட அவங்க 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போக தான் போறாங்க. இதெல்லாம் தேவையா? இப்ப என்ன திடீர்னு குழப்பற? நான் தெளிவாதான் சொல்றேன். நம்ம இப்ப இந்த கல்யாணம் பண்ணா அது முக்கியமா மீனாவை தான் பாதிக்கும். நாம ஒண்ணு செய்யறதுல அக்காக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவங்களுக்கு சம்மதம் தான். நம்ம கல்யாணம் அவங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிக்காது. அப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி கரை சேர்த்துக்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு நீங்க மீனா கிட்ட கொடுத்த வாக்குறுதி அதெல்லாம் பொய்யா? அக்கா கல்யாணத்தை நான் கண்டிப்பா நடத்த தான் போறேன். நீ இப்போ நம்ம பிரச்சனையை பாரு. கல்யாணம் பண்ணி போயிருந்தேன்னா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும் ஸ்னேகா. சொன்னா கேளு ஸ்னேகா. இல்ல, இப்படி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது உன் அப்பா அம்மாவுக்கும் என்னோட அத்தைக்கும் நம்ம செய்யற துரோகம். அது மட்டும் இல்ல, நம்மள தடுக்கிறவங்கள காலம் பூரா ஃபேஸ் பண்றதுலயே நம்மளோட லைஃப் வேஸ்ட் ஆயிரும். இதெல்லாம் இப்போவா பேசணும்? இதுக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இங்க வர்றதுக்கு முன்னாடி என் மனசுல நிறைய போராட்டம் இருந்தது, நிறைய வருத்தம் இருந்தது, வேதனை இருந்தது. ஆனா இங்க வந்து அந்த அம்மன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு தெளிஞ்சிருச்சு. அவ என்கிட்ட சொல்றா, நீங்க படிச்சவங்க தானே, ஏன் இந்த மாதிரி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நீங்க போங்க, உங்க பிரச்சனைகளை அடிச்சு நொறுக்கி போராடி திரும்ப வாங்க, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அந்த அம்மன் சொல்றா. அதுதான் கரெக்ட். ஸ்னேகா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் கல்யாணம்னா நம்ம கல்யாணம் இந்த ஜென்மத்துல நடக்காது. எந்த வீட்டில் தான் லவ்வுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க முதல்ல எதிர்க்க தான் செய்வாங்க. ஆனா கழுத்துல தாலின்னு ஒன்று ஏறிட்டா யாரால எதுவும் பண்ண முடியாது. அந்த தாலி சென்டிமெண்ட் நம்புற சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கோம். அந்த தாலியை எங்க வீட்டில் மதிப்பாங்க. முதல்ல சண்டை போடுவாங்க, அப்புறம் அவங்களே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என் அப்பா அம்மா பத்தி எனக்கு தெரியும் ஸ்னேகா. நீங்க அவங்க மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல, ஆனா உங்களை விட பல மடங்கு அதிகமான நம்பிக்கையை அவங்க உங்க மேல வச்சிருக்காங்க. என் புள்ள இந்த குடும்பத்தை காப்பாத்திடுவான், என் பொண்ணுங்களை கரை சேர்த்துருவான், என் 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவான்னு அவங்க உங்க மேல அவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்க. அந்த நம்பிக்கையை ஒதுக்கி தள்ளிட்டு
உங்க நம்பிக்கைக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்களா? நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ. இப்போ நம்ம பிரிஞ்சிட்டோம்னா ஒரேடியா பிரிஞ்சிட வேண்டியதுதான். நிச்சயமா உங்க வீட்டு ஆளுங்களோ எங்க வீட்டு ஆளுங்களோ நம்மளை சேரவே விட மாட்டாங்க. இல்ல, அவங்க நம்மள புரிஞ்சுப்பாங்க. நீங்க இந்த காயத்தோட அங்க போய் நின்னீங்கன்னா உங்க குடும்பமே கதறும். இதோ நான் இந்த மாதிரி அழுத்திட்டு போய் நின்னா ராஜி அப்படியே துடிச்சிருவா. அதுக்கப்புறம் அவங்க நம்மள புரிஞ்சுப்பாங்க, நம்மள ஏத்துப்பாங்க. நீங்க என் கழுத்துல தாலியை கட்டி நம்ம மனக்கோலத்துல போய் நின்னா நம்ம காயம் வேணா ஆறிடும். ஆனா அவங்களுக்கு காயம் வாழ்க்கை முழுக்க ஆறவே ஆறாது. நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். இல்ல ஸ்னேகா, இன்னைக்கு நம்ம பிரிஞ்சிட்டோம்னா வாழ்க்கை நம்மளை எங்க தூக்கி விஷயம்னே தெரியாது. அடிக்க போற சூறாவளியில நீ இந்த பக்கம் நான் இந்த பக்கம் விழுவன்னு யாருக்குமே தெரிய போறதில்ல. இந்த நிலைமை மொத்தமா மாறிடும். நீயும் நானும் பார்த்துக்க முடியாம பேசிக்க முடியாம எங்க இருக்குன்னு கூட தெரியாம போயிடலாம். இந்த நிமிஷம் மட்டும் தான் கேரண்டி. இந்த நிமிஷம் தாண்டி அடுத்த நிமிஷம் நம்ம காதலுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. வாழ கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் வாழ்ந்துருவோம் ஸ்னேகா. நாளைக்கு என்னன்னு யாருக்கு தெரியும்? ஆனா நம்ம நம்மளை நம்புவோம், நம்ம காதலை நம்புவோம். நம்ம காதல் கண்டிப்பா நம்மள கைவிடாது டிகே. ஒரு நாள் நம்ம நிச்சயம் ஜெயிப்போம். இப்போ இந்த அம்மன் நம்ம கூட விளையாடுறா, நம்ம காதல சோதனை பண்றா. அவ கூட போராடி ஜெயிப்போம். இந்த தாலிய நிச்சயம் நீதான் என் கழுத்துல கட்டுவ. அது வரைக்கும் இது அவகிட்டயே இருக்கட்டும். இது அந்த அம்மன் மேல சத்தியம். சரி, இப்படிதான் நடக்கணும்னு விதி இருந்தா அது அப்படியே நடக்கட்டும். நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போயிருவோம் டிகே. அவங்க கூட போராடுவோம். சரி, உன் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணமும் நடக்கும். சத்யா, என்னடா சொல்ற? நாங்கள் 2 பேருமே இப்போதைக்கு கல்யாணம் பண்ண முடிவு எடுத்திருக்கோம். நீ ஸ்னேகா கொண்டு போய் அவள் வீட்டில் விட்டு வந்துடு. அப்ப நீ என்னை பற்றி கவலைப்படாத, நீ போயிட்டு வா. சரிடா. ஐம் சாரி. நம்ம நம்பி வந்த இந்த அம்மன் நம்மளை கண்டிப்பாக சேர்த்து வைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரியா? போயிட்டு வா, பார்த்து கூட்டு போ. மேம், யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ஏன் டிகேவும் வரணுமா? எங்கடி போன? இப்ப எதுக்கு வந்திருக்க? போனவ அப்படியே போய் தொலைய வேண்டியது தானே. ஏண்டி, நான் செத்து போயிட்டானான்னு பார்க்க வந்தியா?
என்ன மன்னிச்சிரு ராஜி. ரொம்ப நல்லா இருக்கே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கூலா என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றியே, அறிவிற்காடி உனக்கு? ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியில ஓடி போனா அவ்வளவுதான்டி. அந்த குடும்பத்தோட மானம் மொத்தம் போயிடும்டி. கெட்டு போனவங்கிற பட்டத்தோட உயிரோட வாழ முடியுமா? ராஜி, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாத. நான் இந்த வீட்டை விட்டு எப்படி போனேனோ அப்படியேதான் திரும்பி வந்திருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். நான் நம்புறேன்டி. இந்த ஊர் உலகம் உன்னை நம்புமா என்ன? வயசுக்கு வந்த பொண்ண வீட்டுல வச்சிட்டு இருக்கிறது மடியில நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி. என்னோட பயம், அவஸ்தை இதெல்லாம் உனக்கு எங்கடி புரிய போகுது? நீ மட்டும் என்ன இந்த வீட்டுல அடைக்கல? நீ அப்படி பண்ணதால தானே நான் இப்படி செஞ்சேன். யாரோ ஒருத்தனுக்காக பெத்த தாய் ஸ்தானத்துல இருந்த என்ன அடிச்சு போட்டுட்டு ஓடுனியே. சோ இத்தனை நாள் நீ என் மேல காட்டின பாசம் வெறும் வேஷமா?